காலை இனிய வணக்கம். கம்பனையும் வள்ளுவனையும் நினைத்து ஒரு அற்புதமான ஒரு பதிவிடுகின்றேன். திட்டமிட்ட அறிவே தெவிட்டாத பேரின்பம் என்ற தலைப்பில் பதிவிடுகின்றேன். நம் பாட்டன் பாட்டி இவர்கள் மனமறிந்து செய்த தீவினைகள் தன் பேரன் பிதராதிகளை அறிவற்று வறுமையுற்று தெருவில் அனாதையாக நடப்பார் என்று ஒரு கவிஞன் மனித இயலை உறக்கச் சொல்லுகிறார். இதையே நம் தமிழ் இலக்கியமும் இதிகாசம் காப்பியமும் வரலாறும் வலியுறுத்தி கூறுகிறது. கவிஞன் என்பவன் கால சக்கரம் போன்றவன். இவன் இயற்றும் கருத்தியக்கம் இயற்கையோடு ஒன்றியது. இது எப்போதும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். இயற்கை என்ற இறைவனை மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் பகுத்தறிவாளிகளும் ஆய்ந்து புதிய கருத்துக்களை கண்டறிந்து கொண்டே இருக்கிறார்கள். திருமூலர் எழுதுகிறார், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுட்ட முணுமுணுத்த மந்திரம் பொய்யடா. நட்டக்கல்லும் பேசுமோ இந்த நாதன் உள்ளிருக்கையிலே, சுட்ட சட்டி சட்டுவும் கரியின் ருசி அறியுமோ என்கிறார். ஆக கடவுள் கை கொடுப்பதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. அவரவர் மனமறிந்து செய்த நல்வினை தீவினையே கை கொடுக்கின்றன, கை விடுகின்றன. இதற்கு உணர்வு என்ற கடவுளே சாட்சியாக இருக்கிறார். மனித வாழ்க்கையின் நடைமுறையை ஆய்ந்து 5 விதமான முக்கிய காரணங்களை அந்த கவிஞன் ஆய்ந்து சொல்லுகிறான். சிரமமான சூழ்நிலையில் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது. வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குகிறான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்குகிறது. வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்குகிறான். சிரமமான சூழ்நிலையில் உனது பேரன் மகன் அறிவற்றவனாய் வறுமையில் தெருவில் அனாதியாக நடப்பான் என்பது கவிஞனின் கூற்று. கொடியது கொடியது இளமையில் வறுமை கொடியது என்பாள் அவை. ஆக கவிஞனின் கூற்றுப்படி எப்படி 5 வகை காரணங்களை உடைத்து தகர்ப்பது, தன் சந்ததியை சான்றோன் கவிஞன் உத்தமனாக்குவது எப்படி என்று திட்டமிட வேண்டுமல்லவா? உடல் உழைப்பிலும் மன உழைப்பிலும் அறிவு சித்தாந்த உழைப்பிலும் பிறர் உழைப்பை ஏமாற்றாமலும் பிறர் பொருளை ஏமாற்றாமலும் வைத்த கட்டி வாயை கட்டி உழைத்து வேர்வை சிந்தி அறம் சார்ந்து பொருள் சேர்க்க வேண்டும். அப்பொருளை பகுத்துண்டு வாழ வேண்டும். செல்வம் நிலையில்லாதது. தனக்கு வைத்து கொண்டுதான் பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். வள்ளுவன் எழுதுகிறான், ஊருணி நீர் நிறைந்தற்று உலகவான் பேரறிவாளன் திரு என்கிறான். மணலை தோண்ட தோண்ட நீரூற்று வருவது போல அறம் சார்ந்து உழைத்த செல்வம் வந்து கொண்டே இருக்கும். கள்ளத்தனமாக ஏமாற்றி பொருள் சேர்த்தாள் கூத்தனை பார்க்க மக்கள் ஒவ்வொருவராக வந்து அமர்வது போல செல்வம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் விடிந்தும் விடியாத கூத்தன் டெண்டை தூக்கி விடுவான். ஒரே நேரத்தில் மக்கள் போய்விடுவார்கள். அதுபோலவே வந்த வழியே செல்வம் ஓடி மறைந்துவிடும். இதுதான் மனித சக்திக்கு எட்டாத நம்மை ஆட்டி படைக்கும் கூத்தனின் திருவிளையாடல். ஆக கவிஞன் 6 குண வரிசையில் கூறிய 5 வகை காரணங்களை சீரமைத்தால் 5 வகை காரணங்கள் மழுங்கி ஒழுங்கி மறைந்தே போய்விடும். 6 குண சீரமைப்பில் முதலாவது எழுச்சி எப்படி தோன்றுகிறது என்று பார்ப்போம். உடலில் இயற்கையாக எழும் உணர்ச்சிகள் 3.
பசி, தாகம், வெப்பதட்ப ஏற்றதாழ்வு, உடற்கழிவு பொருட்களின் உந்துவேகம் என்பதாகும். இந்த 3 வகை உணர்ச்சிகளும் உடல் தாங்கும் அளவிற்கு மேலும் தாங்கி பழகிக்கொண்டே அளவிற்கு மேலும் மீறும்போது வல்லுணராகின்றன. அப்போது உணர்ச்சி நிலையில் உள்ள அறிவு உயிர் சக்தியை தன்பால் திருப்பிக் கொண்டு தன் துன்பத்தை தீர்த்து கொள்ள செயலாளருமாக எழுச்சி அடைகிறது. அவ்வெழுச்சியே முயற்சி எனப்படுகிறது. இந்த 3 வகை துன்பங்களையும் வசதி, சூழ்நிலை, இனநட்பு அல்லது அனுபவிப்பது மூலம்தான் போக்கிக் கொள்ள முடியும். இவ்விதமே அறிவு சக்தியும் உடல் சக்தியும் இணைந்து செயல்படுகின்றன. தன் சித்தத்தின் மூலம் வரும் ஆர்வ எழுச்சியே ஆசை அல்லது இச்சை எனப்படும். இதுவே அருகுண வரிசையில் காமம், ஆசை என்று கூறுகிறோம். அருகுண வரிசையில் 2வது எழுச்சி குரோதம். தன் துன்பத்தை போக்க எழும் முயற்சி சில சூழ்நிலையாலோ தடைப்படுமானால் அத்தடையை நீக்க அறிவு முயல்கிறது. எளிதில் அத்தடையை நீக்க முடியாத போது முயற்சி விரைவு கொண்டு அத்தடைக்கு காரணமான பொருளையோ ஜீவனையோ மாற்ற முனைகிறது. இத்தகைய அறிவு நிலையே குரோதம், சினம் என்று இதனை கூறுகிறோம். அருகுண வரிசையில் 3வது எழுச்சி கடும் பற்று என்றால் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். சங்க இலக்கியத்தில் சமரமுனிவர் நாலடியார் பாடல் இதோ. அறுசுவையுண்டி அமர்ந்திருந்தால் ஊட்டம் அரிசுகை நீக்கி உண்டாரும் அறிஞராய் சென்றிருப்பர் ஓரிடத்தில் கூழ் எனினும் செல்வம் ஒன்று உண்டாக வைக்க பார்ப்பார் என்று என்கிறார். இதனுடைய பொருள் என்னன்னா, தன் மனைவி அறுசுவை உணவை சமைத்து அன்புடன் தன் கணவனுக்கு பரிமாறுகிறாள். காதலில் வசப்பட்டு சோறு ஊட்டுகிறாள் கணவனுக்கு. அந்த சமயத்தில் இறப்பான் வாசலில் கூக்குரல் இடுகிறான். அப்போது இவ்விருவருக்கும் தன் உணவை பிறருக்கு கொடுத்து மனமில்லாதவர்கள், கடும் பற்றில் பயப்பட்டவர்கள் அந்த இறப்பானை பார்த்து போ போ அடுத்த வீடு பார் என்கிறார்கள். இவ்வினைக்காக தானும் தன் சந்ததியும் எதிர்காலத்தில் ஒரு நேர உணவுக்கு வழியற்றவராய், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடமற்றவராய், கல்வி அறிவற்றவராய் தெருவில் அனாதையாக நடப்பார் என்பது கடும்பற்றின் இயல்பான குணம். தன் துன்பத்தை தீர்த்து கொள்ள உதவும் பொருட்கள், நட்பு, சூழ்நிலை, வசதிகள் இவை கிடைக்கும் போது தனக்கென்ன சேமித்து வைத்து பிறர்க்க வராமல் அதை காத்து வரும் அறிவு நிலைதான் கடும் பற்று, வைராக்கியம் என்று கூறுகிறோம். இக்குணத்தை ஆய்ந்த அவ்வை பெருமாட்டி கரிமி மனிதனின் இயலை இடித்துரைக்கிறார். என்ன சொல்றா பாருங்க. எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதான் வாழ்ந்தால் என்ன, குட்டி போட்ட நாய் குடமாய் பால் கறந்தால் என்ன, மட்டி எருக்கன் மடலாய் விரித்தால் என்ன பயன் என்கிறாள் அவை பெருமாட்டி. ஆக உனக்கு வழங்கப்பட்ட செல்வம் ஏதோ ஒரு வகையில் பிறருக்கு பயன்படவில்லை என்றால் உன்னை அகால நோய் பற்றும், தீராத பகை பற்றும். இதுவும் இயற்கையான இயல்போக்கமாகும். கருமி என்ற கடும் பற்று இதுவே. ஆறுகுண வரிசையில் 4வது எழுச்சி மோகம், கவர்ச்சி. சங்க இலக்கியத்தில் நாலடியார் பாடல். குஞ்சை அழகும் கொடுத்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு என்கிறார் சமண முனிவர். இதுக்கு பொருள் என்னன்னா, பெண்ணுக்கு அழகு அவள் முகமோ கூந்தலோ அவள் அணியும் ஆடை அணிகலமோ மஞ்சள் பூசி வாசனை திரவியங்களை பூசுவதாலோ அவளுக்கு அழகே அல்ல. உண்மையான பேரழகு
கசடு அற கற்ற கல்வியே பெண்ணுக்கு பேரழகாகும். தாம் நல்லவர் என்ற தம் மனம் அறிய உண்மையாக உணரும் ஒழுக்கத்தால் மக்களுக்கு கல்வி அழகே அழகாகும் என்கிறார் சமண முனிவர். நடந்த சங்க இலக்கியம் படிக்கணும். அதற்கு மேலே போய் பார்த்தா தாய் தந்தை மகள் மகன் தமக்கு என்ற உறவு முறை மனித இனத்திற்கே ஒரு விலமதிக்க முடியாத சொத்து. இதை யாம் மறந்துவிடக்கூடாது. இதை விடுத்து முறை தவறி நடந்தால் இவன் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவனாக இருக்க முடியாது. இவனும் இவன் சந்ததியும் முறை தவறியே வாழ்வார்கள். அவர்கள் கோடி கோடியாக செல்வம் வைத்திருந்தாலும் இவர்கள் வம்சத்தை யாரும் அதிகாரி இருக்க மாட்டார்கள். ஊரோடு பகைத்தவன் வேரோடு கடுவான் என்பது போல உறவு முறை தவறியவன் அவன் சந்ததியும் நுனி வேரோடு கெட்டழிந்து போய்விடுவார்கள். ஆக நம் உடல் தாங்கும் அளவிற்கு மேல் உடலிலே வித்து ஊற்றதிகமாகி அது வெளியேற்ற வேகம் கொள்ளும்போது எந்த செயல் மூலம் வித்து கழிக்கப் பெற்று அதன் விளைவாக இந்த உடல் தோன்றுகிறதோ அந்த செயலும் அதற்கேற்ற வசதியான இனநட்பும் தேவையாகிறது. தேவை உணர்வு ஆண் பெண் இருவலருக்கும் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் விருப்பமும் கவர்ச்சியுமாக மாறுகிறது. இத்தகைய அறிவு நிலைதான் மோகம் கவர்ச்சியாகும். எப்படி மிருக இனம் தன் இனத்தை விடுத்து வேறு ஒரு மிருக இனத்தோடு புணர்வு கொள்ளாதோ அதை போலவே மனித இனம் முறை தவறி புணர்வு கொள்ளக்கூடாது. மிருகமே மனிதனுக்கு அறிவுறுத்துகிறது, இடித்துரைக்கிறது. இத்தகைய அறிவின் நிலைதான் மோகம் கவர்ச்சியாகும். அருகுண வரிசையில் 5வது எழுச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை. தனக்கு அமைந்துள்ள உரிமை, இனநட்பு, கீர்த்தி, அதிகாரம், கல்வி முதலியவற்றை கொண்டு மற்றவர்களின் இத்தகைய நிலைமைகளை ஒப்பிட்டு அந்தந்த நிலையில் தான் உயர்ந்தோ அல்லது தாழ்ந்தோ இருப்பதாக எண்ணிக்கொள்ளும் எண்ணம்தான் உயர்வு தாழ்வு மனப்பான்மையாகும். நம் அவை பெருமாட்டி சொல்லுகிறார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளப்படி என்கிறார். உள்ளொன்று நினைத்து புறமொன்று பேசும் ஊதாரிகளை செய்தவனை தொட்ட கழுதை போல் வறுமை துன்பம் துயரம் பற்றிவிடும் பழைய குருடி கதவை திரடி என்று எச்சரிக்கையாக வாழ்க்கை நடத்த வேண்டும். எவ்வளவு பகுத்தறிவாளியாக இருந்தாலும் கூட காலச்சக்கரத்தில் கீழு மேலும் சுழண்டே ஆக வேண்டும். இதுதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மையாகும். 6 குண வரிசையில் 6வது எழுச்சி வஞ்சம். கோபம் எழுந்தபோது ஒருவனை அழித்துவிட வேண்டும் என்ற திட்டத்தோடு சென்று அங்கு பழிவாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாத போது அத்தகைய சூழ்நிலை அமையுங்கால் தனது கோபத்தை பிறகு முடித்துக் கொள்ளலாம் என்று இருப்பு கட்டி வைக்கும் மனோநிலைதான் வஞ்சகம் எனப்படும். இந்த வஞ்சகமான குணத்தில் இருந்துதான் மதுமாது சூது கதவுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இத்தகைய குணத்தை ஆய்ந்த வள்ளுவன் எழுதுகிறான், தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்கிறான். இக்குணம் விக்கில் பதிவாகி 7 பிறவி தொடரும். தன் உளவியல் ரீதியாக வந்த கோபமானது தன்னையும் தன் செல்வத்தையும் புகழையும் அழித்து விடுமே தவிர ஒரு அணு அளவும் நமக்கு நன்மை பயக்காது. இந்த வஞ்சக குணத்தை ஆய்ந்த அவை சொல்லுகிறாள், கொம்புள்ளதற்கு 5 முலம் குதிரைக்கு 10 முலம் வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே, வம்புகரி தீங்கனத்தில் கண்ணில் தெரியாத தூரத்தே நீங்குவதே நல்ல நெறி என்கிறார். இதனுடைய பொருள் என்னன்னா, கள்ளப்பாய்ச்சல் பசுமாட்டை கண்டா 5 முழம் தள்ளி நிற்கணுமா, உதைக்கும் குதிரையை கண்டால் 10 முழம் தள்ளி நிற்கணும், வெம்புகரி என்றால் யானை 1000 முழம் தள்ளி நிற்கணும். ஆனால் முறையற்ற காமகுரோத வஞ்சக நம்முடைய மனிதனை கண்டால் இவன் வம்புகரி என்கிறார் அவை பெருமாட்டி மனிதனை.
இந்த கொடியவனின் கண்ணுக்கு தெரியாத தூரத்தே நீங்குவதே நல்ல நெறி என்கிறாள் அவை பெருமாட்டி. ஆக இக்குணம் நம் உணர்விலே தினையளவு கண்டாலும் அதை பனையளவு குற்றமாக கருதி அப்பொழுதே மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டும். இக்குணத்திற்கு பெயர்தான் வஞ்சகம் எனப்படும். இந்த அறுவகை குணங்களை சமரச நிலைக்கு கொண்டு வர திட்டமிட்டு சிந்திக்க வேண்டும். அப்போது பேராசை நிறைமனமாக மாறும். புனிதமான மோகம் கற்பாகவும், கோபம் சகிப்புத்தன்மையாகவும், கடும்பற்று ஈகையாகவும், வஞ்சம் மன்னிப்பாகவும் மாற்றமடையும். கவினனின் ஐவகை காரணங்கள் அருகுண சீரமைப்பில் சமரச நிலையடைந்து தொடர்வினையற்று தன் கண்ணெதிரே தன்னுடைய பேரன் பிதராதிகள் சான்றோன் கவினன் உத்தமன் பேராசான் என்று பெயர் எடுப்பார்கள். உலகமே போற்றும்படியாக இருக்கும். இவர்களை ஈன்ற தாய் ஈன்ற பொழுதில் பெருந்துவக்கம் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தந்தை மகற்காற்றும் கடமையும் மகர் தந்தை காற்றும் கடமையும் தொடர்கிறது வள்ளுவன் வாக்கினிலே. தன் சந்ததிகள் வாழையடி வாழையாக இன்மைக்கும் மறுமைக்கும் நீங்காத செல்வமும் நிறைந்த புகழும் நீண்ட ஆயுளோடும் நீடூடி வாழ்வார்கள். திட்டமிட்ட அறிவே தெவிட்டாத பேரின்பம் என்ற தலைப்பிலே அற்புதமாக பதிவிட்டிருக்கின்றேன். தர்மபுரி மாவட்டம் பெரும்பாளையராமன். நன்றி.